பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்று ஆண்டவர் உயிர்த்தெழுந்து பரமேறுகிற அந்த நேரத்தில் சீஷர்கள் பரிதாபமாய் அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது தேவ தூதர்கள் சீஷர்களை பார்த்து சொல்லி அவர்களுடைய இருதயத்தை தேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து ஆண்டவரை அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறி, ஒரு பெரிய சந்தேகம் இருக்கிறதை இந்த நாட்களில் எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் பல வருடங்களாக எங்கள் தாத்தா காலத்திலேருந்து அவருடைய தாத்தா காலத்திலேருந்து இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் இயேசு கிறிஸ்து வரலையே என்கிற ஒரு கேள்விக்குறி. பாருங்க, அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொன்னாரே ஆனால் அப்படியே செய்து சாதித்து நிறைவேற்றுகிற தேவன். பிரியமானவர்களே, சாதாரண மனுஷன் தான் பையன் கொடூரமான அநியாயக்காரன் அக்கிரமக்காரனாக இருந்து அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு போலீஸோ இல்லை அவன் மேலே ஏதோ ஒரு கேஸோ ஃபைல் பண்ணி வராங்கன்னா பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க, தான் பிள்ளை கொடூரமான ஒரு அநியாயக்காரன்னு தெரிஞ்சும் அந்த பிள்ளையை காப்பாற்றுறதுக்காக அவனை மூடி மறைச்சு, இங்கே இல்லை சார், அவன் அப்படி செஞ்சிருக்க மாட்டான் சார் அப்படின்னு சொல்லி காப்பாற்ற பார்க்குறாங்க. சாதாரண மனுஷனுக்கு தான் பிள்ளை மேலே இவ்வளவு பாசம் இருந்ததை ஆனால் பாருங்க, மனிதர்களை உண்டாக்கி தாயின் கருவில தன்னுடைய கரத்தினாலே ரசித்து உண்டாக்கின ஆண்டவராகிய கர்த்தருக்கு ஒவ்வொரு மனுஷன் மேலையும் எவ்வளவு அக்கறையும் அன்பும் இருக்கும். பிரியமானவர்களே, ஆனபடியினாலே தான் நாம் நரகத்திற்கு தள்ளப்படாதபடிக்கு அவருடைய வருகையை தாமதிக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அவருடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் நாம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்பி அவர் நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். நாம் பரலோகத்திற்கு பாத்திரவான்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி அவர் தாமதிக்கிறார். நம்ம யோசிக்கணும், இன்னைக்கு இயேசு வந்துட்டார்னா நான் அவருடைய வருகையை சந்திக்க ஆயத்தமாய் இருக்கிறனா என்பதை நாம் யோசிக்க வேணும். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் வந்துட்டா கூட எத்தனையோ லட்சங்கள் எத்தனையோ கோடிகள் நரக பாதாளத்தில் தள்ளப்படுவதற்கு தான் பாத்திரவான்களாய் நாம் காண்கிறோமே தவிர பரலோக ராஜ்யத்திற்கு ஏதோ ஒரு சிலர் விரல் விட்டு எண்ணுகிற அளவுதான் இருப்பார்கள் என்று நாம் நினைக்க முடிகிறது. பிரியமானவர்களே, ஆனபடினாலே தான் அவர் வருகையை தாமதிக்கிறார். இயற்கைகள் தன்னை உண்டாக்கின கர்த்தருடைய வருகையை குறித்து மிகுந்த நடுக்கமுள்ளவைகளாய் இருக்கிறது. வேதவசனம் வெளிப்படுத்தல நாம் வாசிக்கும் பொழுது அவருடைய வருகையில சூரியன் கருப்பு கம்பளத்தை போல மாறும், சந்திரன் செக்க செவேர்னு மாறும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து அத்திப்பழம் உதிருகிறதை போல இந்த பூமியில உதிருமாம். பிரியமானவர்களே, மலைகளும் தீவுகளும் இருந்த இடத்தை விட்டு விலகி ஓடுமாம். ராஜாக்களும் சேனை தலைவர்களும் ஐஸ்வர்யவான்களும் மேதாவிகளும் அடிமைகளும் சுயாதீனரும் அவருடைய வருகையின் பொழுது மலைகளையும் குன்றுகளையும் தேடி ஓடி தங்களை மறைத்து கொண்டு அவைகளை பார்த்து, நீங்க எங்க மேல விழுந்துருங்க, கர்த்தருடைய கோபாக்கினைக்கும் அவருடைய முகத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்களாம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வருகையானது அவ்வளவு பயங்கரமானது. வானம் ஒரு பேப்பரை போல சுருட்டப்பட்டு தூக்கி எறியப்படும், பூமி அக்கினி தழலாய் மாறும். பிரியமானவர்களே, இந்த நாளை சந்திக்க நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவருடைய கணக்கின்படி 1000 வருஷம் ஒரு நாளை போன்றது. அப்படியானால் அவர் உயிர் தெழுந்து போய் 2025 வருஷம் தான் ஆயிருக்கு. அப்ப 1000 வருஷம் ஒரு நாளுனா 2000 வருஷம் அவருடைய கணக்கின்படி 2 நாள். 25 வருடம் என்பது 25 நிமிஷம் அல்லது 25 நொடிகள், செகண்ட் என்று சொல்லி அவருடைய கணக்கின்படி வருகிறது. பிரியமானவர்களே, அப்போ அவர் கணக்குப்படி அது சரியானது தான். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் அவர் கட்டாயம் சீக்கிரமாய் வருவார். இனி அவர் தாமதமாகிறார். ஏனென்றால் அவர் சொல்லி வைத்த அடையாளங்கள் அவ்வளவும் பஞ்சம், கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி, நாட்டுக்கு நாடு விரோதமாய் யுத்தம், இப்படியாய் அவர் சொன்ன இன்னும் ஏராளமான அடையாளங்கள் எல்லாம் முக்காவாசி 75% நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சிலவைகள் தான் நிறைவேற வேண்டி இருக்கிறது. பிரியமானவர்களே,
நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். வருகை தாமதிக்கிறது என்பதை நினைக்காதபடிக்கு, அவர் எப்பொழுது வந்தாலும் நான் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவேனா, நான் தேவ ராஜ்யத்தை சுதந்தரிப்பேனா என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து நாம் அதற்கு காத்திருப்போம். நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமென்.